எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்கா வந்து வெனிசுலா நாட்டு மேல தாக்குதல் பண்ணி அந்த நாட்டோட அதிபரை சிறை பிடிச்சிருக்காங்க. அதாவது ட்ரம்ப் அவர்கள் வந்து பதவி ஏற்றதுல இருந்து பல நாடுகள் மன அழுத்தத்துக்கு உள்ளாயிருக்காங்க. பல நாடுகள் இந்தியாவில இருந்து, சீனால இருந்து, ரஷ்யால இருந்து அப்படின்னு சொல்லி பல நாடுகள்ல வந்து, அதாவது ஜப்பான் வரைக்கும். ஏன்னா ஜிஎஸ்டி, டாக்ஸ், வரி, சுங்கம் வரி அப்படின்னு சொல்லி எவ்வளோ மன அழுத்தம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்து எல்லா நாட்டு மேலேயும் மன அழுத்தம் கொடுக்குறாரு. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு கீழே தான் எல்லாம் இருக்கணும், நான் சொல்றது கட்டுப்பாடுகள் நீங்க கட்டுப்படுத்த ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில எல்லா நாடுகளையுமே நமக்கு கீழே தான் வச்சுக்கணும், நான் சொல்றதான் சட்டம் அப்படிங்கிற மனநிலைமையில எல்லா நாடுகளுக்கும் முடிஞ்ச அளவுக்கு மன அழுத்தம் கொடுத்து வச்சுக்கிறாரு. ப்ரெஷர்லயே வச்சுக்கிறாரு, சொல்லுவோம் ஓப்பனா சொல்ல போனாவே. இதே அழுத்தம் தான் வெனிசுலா நாட்டோட அதிபருக்கும் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 மாசமாவே அவருக்கு பயங்கரமான அழுத்தம் கொடுத்துருக்காரு அமெரிக்கா தரப்புல இருந்து. என்ன கேட்டீங்க அப்படின்னா, இவரு மேல ட்ரம்ப் வந்து இந்த வெனிசுலா நாட்டோட அதிபர் இருக்காருல்ல, நிக்கோலஸ் மதுரோ அப்படிங்கிறவரு, இவரு மேல ட்ரம்ப் வந்து அவர் மேல பயங்கரமான கோவம். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த நிக்கோலஸ் மதுரோ அப்படிங்கிறவர் வந்து தேர்தல்ல வந்து இல்லீகலா ஜெயிச்சாரு அப்படிங்கிற கோணத்துல இவங்க பாக்குறாங்க. அதனால இவங்க வந்து அவர் மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. இவர் எப்படியாவது சிறைபிடிச்சு ஆகணும், அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கட்டுப்பாட்டுல இருக்காங்க. ஆனா அவங்க ஒரு நாட்டுல வந்து எப்படி ஜெயிச்சாங்கிறத யாராலும் சொல்ல முடியாது. இவரோட கோணத்துல பார்க்கும்போது இல்லீகலா வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த நாடை நம்ம கைப்பற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு எண்ணங்கள். அதனால 5 மாசமாவே அந்த வெனிசுலா நாட்டோட அதிபருக்கு மன அழுத்தம் கொடுத்துட்டே இருந்திருக்காரு. அதாவது கடற்கரை பகுதியில, அதாவது வெனிசுலா நாட்டுல இருந்து வர கப்பல் அட்டாக் பண்றது, ட்ரை பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து சனிக்கிழமை வந்து விடிய காலைல 4 மணி அவர் வந்து நிக்கோலஸ் அப்படிங்கிற வெனிசுலா அதிபரை சிறைப்பிடிச்சிடறாங்க. அவர் மனைவியும் சிறைப்பிடிச்சிட்டாங்க. சிறைப்பிடிச்சதை வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து விடிய காலை 4:30 மணிக்கு ட்ரூத் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனாக வீடியோ வெளியிட்டிருக்காரு. நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம், அமெரிக்கால இருந்து வெனிசுலா நாட்டுல இருந்து வெளியே வச்சிருக்கோம், ஆனா எங்க வச்சிருக்கோன்னு சொல்லல, தெளிவா சிறை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஊர் வெனிசுலா நாட்டு மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விடிய காலைல 2 மணிலேருந்து வெடி சத்தம் கேட்க ஆரம்பிச்சிச்சு, ராணுவ தளத்து மேல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 90 நிமிஷம் நடந்துச்சு இந்த அட்டாக்கு. இதனால எங்களுக்கு உண்மையை புரியல, நாங்களாம் பயந்துட்டு பாதி பேர் இறந்து போயிட்டாங்க. ராணுவ தளத்துல இருந்து பாதி பேர் ஒரு புகையா கிளம்ப ஆரம்பிச்சிச்சு, என்ன நடக்குதுன்னே எங்களுக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து அமெரிக்க ராணுவமும் சட்ட அமலாக்கத்துறையும் சேர்ந்து தான் இந்த ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்பே சொல்லியிருக்காரு. ஆனா அவங்க எங்க வச்சிருக்காங்க, எங்க சிறைபிடிச்சு கொண்டு போனாங்க அப்படின்னு தெரியல. அவங்க வீட்டிலேயே போய் சிறைபிடிச்சு கொண்டு போயிருக்காங்க 2 பேத்தையுமே. அந்த போட்டோ கூட இப்ப சோசியல் மீடியால வைரலா பேசப்படுது. இதெல்லாம் தாண்டி அந்த வெனிசுலா மக்கள் எல்லாமே ஒரே குழப்பத்துல இருக்காங்க. இப்ப நம்ம யார் அண்டர்ல இருக்கோம்? நம்ம வந்து நம்ம அதிபர கைது பண்ணி சிறைபிடிச்சிட்டோன்னு சொல்றாங்க. நம்ம யார் அண்டர்ல இருக்கோம்? நம்ம ஒரு நிர்வாகம் என்ன? நம்ம அரசியல் என்ன? ஒண்ணுமே புரியாம ஒரு குழப்பத்துல இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலைமையில, ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்துல இருக்காங்க. இந்த மத்த நாடுகள்லாம் பார்க்கும்போது, பல நாடுகள் வந்து அட்டாக் பண்ணக்கூடாது, ரொம்ப சின்ன நாடு, நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் அப்படிங்கிற மாரி, கியூபா நாடும், ஈரான் நாடும் ஆ இத கண்டனம் வச்சிருக்காங்க. நேத்து நான் வீடியோ போட்டிருப்பேன். பாபா வாங்கா அப்படிங்கிறவர் வந்து ஒரு 2026 எப்படி இருக்க போறது அப்படின்னு சொல்லி கணிச்சு பார்த்தோம்ல, அது உங்களுக்கு ஆயிடுச்சு பாருங்க. இந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அவர் சொன்னா கணிச்ச விஷயங்கள்லாம் பெரிய போர் நடக்கும், உள்நாட்டு போர் நடக்கும், அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் சொல்லி சொன்னார்ல, அது இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப நடக்குது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நாட்டு மக்களுக்கே ஒண்ணும் புரியல. நம்ம யார் அண்டர்ல இருக்கோம்? என்ன நடக்குது? அப்படின்னு சொல்லி. அவர் வந்து தேர்தல்ல வந்து இல்லீகலைஸ் வச்சனால தான் நாங்க மன அழுத்தம் குடுத்து அவர மாத்தி இவர் கண்ட்ரோல்ல கொண்டு வரது தான் ட்ரம்போட பிளான்னு நெனைக்கிறேன். இவரு வந்ததுலேருந்தே பல நாடுகளுக்கு மன அழுத்தம் குடுத்துட்டு, பிரஷர் குடுத்துட்டு, புது புது விஷயங்கள உருவாக்கிட்டு தான் இருக்காரு. ஏன்னா, எனக்கு கீழ எல்லாம் இருக்கணுங்கிற எண்ணங்கள்ல அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு நெனைக்கிறேன். இத வந்து ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. நான் அவர சிறைபிடிச்சுட்டோம். மனைவியையும், அதிபரையும், அதிபரோட மனைவியும் சிறைபிடிச்சு வச்சிருக்கோம். அப்படின்னு சொல்லி அவர் வெப்சைட்லயே ஓப்பனா பேசியிருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதாவது கன்டினியூவா இனி போர் நடக்குமா? நடக்காதான்னு தெரியல. அந்த அமெரிக்கா தரப்புலருந்து சொல்றாங்க, இனிமே போர் நடக்காது. எங்களோட எய்மு நிக்கோலஸ் மதுரோ அப்படிங்கிற வெனிசுலாவோட அதிபர் மட்டும் தான். அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. போர் நடக்க வாய்ப்பில்ல. நம்ம மக்கள எந்த தாக்குதலும் பண்ண மாட்டோம் அப்படின்னு. இந்த ஆப்பரேஷன்ஸ் எல்லாமே அதிகாலை 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏன்னா, இந்த ஆப்பரேஷன் பண்றது எல்லாமே அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, விடியற்காலைல ஆப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. 2 மணிக்கு ஆரம்பிச்சது கன்டினியூவா வெடி சத்தங்கள், தாக்குதல், ராணுவ மேல தாக்குதல்னு சொல்லி 2 மணிக்கு உள்ள புகுந்து அவர தூக்கியிருக்காங்க. இது வந்து ஐக்கிய நாடு சபையில வந்து
பெரிய பரபரப்பை ஏற்படுத்த போது, பேசும் பொருளா மாறப்போகுது. எல்லா நாடு தலைவர்களும் உட்கார்ந்து பேசி, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத முடிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி. வணக்கம்.